ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. அண்ட் இன்னைக்கு நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல், டிசி அண்ட் ஹாலிவுட் சைடில் வந்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான தரமான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா காட்ஜிலா எக்ஸ் காங் அண்ட் அந்த ஒரு மூவியோட கலெக்ஷன், இது முடியல அந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அண்ட் அதை இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா $500 மில்லியன் பார்த்தீங்கன்னா இது முடியலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இதுக்கு மேலே கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் அப்படியே போனாலும் ஒரு $550 மில்லியன் பக்கம் அடிக்கலாம். அதுக்கு மேலே போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஓடிடி ரிலீஸ் டேட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. May 14 அப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இது அஃபீஷியலான்னு கேட்டால் கிடையாது. பட் இப்போதைக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்குது. அண்ட் பார்க்கலாம், May 14 அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி ஓடிடி ரிலீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் யாரெல்லாம் காட்ஜிலா எக்ஸ் காங் மூவியை ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரே குறிக்கோள் இருக்கிறீங்க, அவங்களும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் உல்வரின் மூவிக்கான செகண்ட் ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணாங்க. உண்மையிலே ட்ரைலர் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இந்த ட்ரைலர் என்ன தான் பட்டையாக கிளப்பியிருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் உல்வரின் மூவிக்கான போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குங்க. ஏன்னா இந்த படமே உண்மையிலே ஒரு தாறுமாறாக இருக்க போகுது. பட் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்டபுளான ஆள் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காப்புல. அண்ட் உண்மையிலே போஸ்ட் கிரெடிட்ஸில் தரமான சம்பவம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேளை யாராவது ரிட்டர்ன் கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம். படத்துக்கான ஹைப்புங்கிறது எகிரிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் நார்னியா மூவி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சின்ன வயசில் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துலேருந்து இதுக்கப்புறம் எந்த மூவியும் வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சோகத்தில் இருக்கும்போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நார்னியா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூவான ஒரு மூவி பார்த்தீங்கன்னா வரப்போகுது. பட் அந்த மூவி இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு ட்ரையாலஜியோட சீக்குவலா இல்லை ஒரு நியூவான ஒரு ரீபூட்டா அப்படிங்கிறது சின்ன ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நார்னியாலேருந்து ஒரு நியூவான ஒரு மூவி வரப்போகுது. இந்த மூவிக்கான ஃபில்மிங்கை பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் மந்த்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் கூடிய விரைவில் நம்ம நார்னியாவோட ஒரு நியூ நார்னியா மூவியும் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் கிட்ட பார்த்தீங்கன்னா தோர் லவ் அண்ட் தண்டர் அந்த ஒரு மூவியை பற்றி கேட்கும் போது அவர் ரொம்பவே சோகமாக சொல்லிக்கிறாருங்க. ஏன்னா தோர் லவ் அண்ட் தண்டர் மூவி தான் மார்வலே ஒரு ஒஸ்டான மூவி. அண்ட் நான் நடித்ததும் கூட ஏன்டா நடித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் என்ன மன்னிச்சிங்க. கண்டிப்பாக இதுக்காகவே ஒரு நெக்ஸ்ட் ஒரு தரமான படம் கொடுப்பேன் அப்படின்னு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் Thor 5 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரதான் போகுதுங்கிறது மேக்ஸிமம் கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக Thor 5 இன்னும் பயங்கரமாக கொடுக்குறதுக்கான ஒரு பிளான் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஆல்ரெடி Thor 5 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு டார்க் சைடாக பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் Thor 5 எந்த அளவுக்கு பயங்கரமாக கொண்டு வராங்கன்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஈவில் டெத் அந்த ஒரு ட்ரையாலஜியை பார்த்துருப்பீங்க. அண்ட் போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா ஈவில் டெத் ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூவாக கூட ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாங்க. உள்ளே அந்த மூவியும் ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராகவே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த மூவியோட அடுத்த பார்ட் எப்படா வரும் நம்ம காத்துட்டு இருந்தோம். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு ட்ரையாலஜியை இதோட முடிக்க போகிறது கிடையாது. இன்னொரு நியூ மூவியும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஈவில் டெத் அந்த ஒரு ட்ரையாலஜிலேருந்து சீக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவி வரப்போகுது. பட் சீக்குவலாக ரீபூட்டான்னு தெரில. பட் அந்த ஒரு ஈவில் டெட் அந்த ஒரு கான்செப்டில் இன்னொரு மூவி வரப்போகுது. ஒன்றும் ஒரு தரமான விஷயம். ஏன்னா R-rated நம்பர் 1 இருக்கிற ஒரு ஹாரர் மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அண்ட் நம்ம சோனி எடுக்கிற கிரவன் த ஹண்டர் அந்த ஒரு மூவியை பற்றி நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களே அந்த மூவியை பற்றி கேள்விப்பட்டு அப்படியே தூங்கியே இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு மூவி தான். ரிலீஸ் டேட் அப்போ இப்போன்னு சொல்லி தள்ளிக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. இப்போ ஒரு வழியாக ஒரு ரிலீஸ் டேட் சொன்னானுங்க. இப்போ அதையும் சேஞ்ச் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா December 13 அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. Venom 3 ரிலீஸ் ஆனக்கு அப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சோனி என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட இன்னொரு பிக்கெஸ்ட் ஃப்ளாப் மூவியாக கண்டிப்பாக இந்த மூவி இருக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா சோனி பண்ணுற லீலைகள்லே தெரியுது இந்த மூவி என்ன லட்சத்தில் இருக்குன்னு. அண்டு அதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். மேக்ஸிமம் ஃப்ளாப்பாக தான் இருக்க நிறைய வாய்ப்பும் இருக்குது. கண்டிப்பாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்களா? அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேடான நியூஸ் தான். நம்ம ஜான் ஸ்னோவுக்கான தனியாக ஒரு சீக்குவல் பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லி நம்ம எல்லாம் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம். அதுக்கான அப்டேட்டும் நிறைய கிடச்சி சீக்குவல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீக்குவல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கான எந்த ஒரு வேலையும் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஜான் ஸ்னோ சீரீஸ்க்கான எந்த ஒரு முன்னேற்றம் எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. இப்போதைக்கு அந்த சீரீஸை இன்னும் அவங்க கன்ஃபார்மே பண்ணல. கேன்சல் தான் சொல்லணும் உண்மையிலே இந்த சீரீஸு.
கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வேணால் வரலாமே தவிர இப்போதைக்கெல்லாம் கண்டிப்பாக ஜான் ஸ்னோ சீரிஸு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த ஒரு யூனிவர்ஸ்லேருந்து ஆல்ரெடி ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்குது. ஏன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஓகே, இப்போதைக்கு அந்த சீரிஸை பார்ப்போம். கண்டிப்பாக ஜான் ஸ்னோக்கான சீக்குவல் ஃப்யூச்சரில் வேணால் வரலாம், பட் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் ஃபியூரியோசா அண்ட் இந்த மூவி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஒரு தரமான மூவி. கண்டிப்பாக எல்லாரும் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு மூவி பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த ஒரு படத்தோட ப்ரீக்வலான ஒரு ஸ்டோரி கொண்ட மூவி தான் இது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு R ரேட்டடில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த மூவி ஒரு தரமான மூவியாக கண்டிப்பாக இருக்கும். வேணா அடித்து சொல்கிறேன், எழுதி கூட வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் வரக்கூட ஒரு பிக்கெஸ்ட் மூவியாக பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மூவியில் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. ரத்தம் திரிக்க சம்பவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. உண்மையிலே இந்த படத்துக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 hours 28 minutes பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு மூவி உண்மையிலே ஒரு லாங் ஒரு மீடியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இது உண்மையிலே நல்ல ஒரு டியூரேஷன் தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த மாதிரி மூவிஸ் இவ்வளோ டியூரேஷன் இருக்கிறது கண்டிப்பாக நல்லலாம். ஏன்னா இந்த படம்லாம் உண்மையிலே பக்காவான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேட் மேக்ஸ் இந்த ஒரு யூனிவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூவியும் பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இன்னொரு மூவியும் வரப்போகுது. அண்ட் அந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த ஒரு மூவியோட ஸ்டோரி நடக்கிறதுக்கு ஒரு 1 yearக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரியை தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு புது மூவியில் காமிக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த மூவிலே பார்த்தீங்கன்னா மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு அந்த மூவியில் நடித்த ஹீரோ பார்த்தீங்கன்னா வரப்போகிறப்பல அண்ட் அந்த ஹீரோவோட பேக் ஸ்டோரி அண்ட் அவரோட ஃபேமிலி அண்ட் அதை பற்றிலாம் காமிக்கான வாய்ப்பும் இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்னொரு நியூ மூவியும் வேற இப்போ டெவலப்பிங்கில் இருக்கா. கண்டிப்பாக அதுவும் ஒரு தரமான ஒரு மூவியாக இருக்க போகுது. கண்டிப்பாக எல்லோரும் ரெசிடென்ட் ஈவல் அந்த ஒரு ட்ரையாலஜியை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஜாம்பி ட்ரையாலஜி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுலேருந்து இப்போதைக்கு ஒரு நியூவான ஒரு மூவி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இது ரீபூட் தான் நினைக்கிறேன், சரியா தெரியல. மேக்ஸிமம் சீக்குவலாகவும் இருக்கலாம், ரீபூட்டாகவும் இருக்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உண்மை ரெசிடென்ட் ஈவல் அந்த ஒரு ட்ரையாலஜியே பயங்கரமாக இருக்கும். இப்போதைக்கு இன்னொரு மூவி வரப்போகுது. கண்டிப்பாக யாரெல்லாம் இதெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டியூன் பார்ட் 2 அண்ட் இந்த ஒரு மூவி கண்டிப்பாக இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பின ஒரு மூவி. அண்ட் இந்த படம் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $190 million பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இது முடியல பார்த்தீங்கன்னா டோட்டலாக $700 million கலெக்ட் பண்ணிக்கோங்க. உண்மையே ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துலேயே வந்து அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ண நம்பர் 1 மூவி டியூன் பார்ட் 2 தான் நினைக்கிறேன். உண்மையில அந்த அளவுக்கு படம் பக்காவாக இருந்துச்சு. சப்போஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு தரமான மூவி. 700 million அடிச்சிருக்கு. கார்ஜிலா எக்ஸ்ட்ராங் இந்த படத்தை பீட் பண்ண தான் நினச்சேன். பட் அது இப்போ தான் 500 million வந்திருக்கு. இதுக்கு மேலே இன்னும் 200 million அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு கராத்தே கிட் அந்த ஒரு மூவியை பற்றி நம்ம ஆல்ரெடி போன ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு மூவி வரப்போது நம்ம ஜாக்கி சேன் அந்த மூவி நடிக்கிறாப்புல. கண்டிப்பாக சின்ன வயசில் கராத்தே கிட் அந்த ஒரு மூவியை பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த வச்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்லும் ஒரு ரீபூட்டான ஒரு மூவியாக இந்த ஒரு கராத்தே கிட் மூவி பார்த்தீங்கன்னா இருக்க போது. அஃப்கோர்ஸ் எல்லா படத்தில் வரக்கூடிய ஸ்டோரி மாதிரி தான் இந்த ஒரு படத்தோட ஸ்டோரியும். அண்ட் நம்ம ஜாக்கி சேனும் இந்த ஒரு படத்தில் இருக்காப்புல. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் மந்த்தில் தான் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு என்று கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு இந்த ஒரு மூவியோட ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. May 30, 2025 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் இயர் மே மந்தில் தான் இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் எதுக்கு இவ்வளோ டிலேன்னு தெரியல. பட் பார்க்கலாம், வரும்போது ஒரு தரமான மூவியாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஜாக்கி சேனும் இருக்காப்லையா, கண்டிப்பாக ஒரு பட்டையை கிளப்பிடுவார். அண்ட் இதே மாதிரி நம்ம ஜூடோபியா அண்ட் இந்த ஒரு படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு அனிமேட்டட் மூவி. உண்மையிலே ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக சூப்பரான ஒரு என்டர்டெயினிங் மூவிங்க. டைம் கிடைச்சா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு மூவி வந்து ஒரு பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த ஜூடோபியா 2 பார்த்தீங்கன்னா மூவி வரப்போகுது. அண்ட் அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போதைக்கு அந்த மூவிக்கான டப்பிங்கை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா November 26, 2025 நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூடோபியா 2யும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளானிங் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. உண்மையிலே இந்த படம் பக்காவாக இருக்கும். பார்ட் 1 ரொம்பவே சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பார்ட் 2 கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் வரப்போகுது. சப்போஸ் நீங்கள் இந்த படம் பார்க்கலாம், டைம் கிடைச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முஃபாசா த லயன் கிங் அந்த ஒரு மூவியோட ட்ரெய்லரை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே பயங்கரங்க.
டிஸ்னி சம்பவம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையில அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இருக்குங்க. உண்மையில இந்த லயன் கிங் மூவியே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரியாலிட்டிக்காக பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூவியை கிரியேட் பண்ணி ஒரு பட்டையை கிளப்பி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போதைக்கு அந்த படத்தோட ஒரு ப்ரீக்குவல் ஸ்டோரி கூட சொல்லலாம். அண்ட் ப்ரீக்குவல் அண்ட் ப்ரெசென்ட் சொல்லி ரெண்டு கலந்து இந்த ஒரு மூவி வரப்போகுது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி த லயன் கிங் மூவி பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த ஒரு மூவியில் முஃபாசாங்கிற ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க, ஒரு சிங்கம். அண்ட் அந்த சிங்கத்தோட கதை தாங்க இந்த ஒரு மூவி. இந்த படம் கண்டிப்பாக பட்டையை கிளப்ப போகுது. கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முஃபாசாவோட சில்டுஹுட்டில் என்ன நினச்சி அப்படிங்கிறது, சின்ன வயசு என்ன நினச்சிங்கிறதையும் காட்ட போகிறாங்க. அப்படியே நம்ம முஃபாசா எப்படி கிங் ஆனார் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த மூவியும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு தரமான ரெக்கார்டையும் படைக்கும். முக்கியமாக த லயன் கிங் மூவியோட தமிழ் டப்பிங் பற்றி பேசி ஆகணும். பயங்கரமாக கிரியேட் பண்ணாங்க. அந்த தமிழ் டப்பிங்காகவே படத்தை எத்தனை டைம் வேணால் போட்டு பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கும் பயங்கரமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஓகே கைஸ், அண்டு இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அழுத்திட்டு போங்க. அண்ட் ஓகே கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம்.